இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு இன்டெல் பேஸ்ட் ப்ராசஸர் இருக்க லேப்டாப் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம ஒரு ஏசர் ஷிஃப்ட் பார்த்துருந்தோம். அதில வந்து ஏஎம்டி பேஸ்ட் லேப்டாப்ப பார்த்தோம். ஏஎம்டிக்கு வந்து மல்டி பெர்ஃபார்மன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மல்டி பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி யூஸ் பண்றதா இருந்தா நான் இங்க கார்டு குடுக்குறேன். அந்த ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம இன்டெல் பேஸ்ட் பார்க்குறோம். ஏன் இன்டெல் பேஸ்ட் பார்க்கறோம்னா, சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, ஸோ நம்ம இந்த லேப்டாப் ப்ரிஃபர் பண்றோம். அதுவும் இல்லாம ஏசர் ஆஸ்பயர் சீரிஸ் நம்ம பார்க்குறது. இதில வந்து பேட்டரி லைஃப் ரொம்பவும் நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் யூஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் யூஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி நல்லாவே வாங்கும். அதுவும் இல்லாம இதில வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா என்ன விஷயம்னா, இதுவும் சிஇஎஸ் அவார்டு வாங்கியிருக்கு. சிஇஎஸ்னா கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோல 2019ல ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இதோட டெப்த் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம டெப்த் ரிவ்யூல பார்க்க போறது என்னன்னா, ஏசர் ஆஸ்பயர் 5 ஸ்லிம் லேப்டாப். இது வந்து 15.6 இருக்கு. ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதில். அது இல்லாமல் i5ஓட 10th ஜென்ரேஷன். ஸோ நீங்கள் யூ சீரிஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் மாடல் நம்பர் போட்டிருக்காங்க, அதில் கடைசியில் யூவும் போட்டிருக்காங்க. 8GB DDR4. ஸோ நீங்கள் DDR4 நீங்கள் எந்த ஒரு ரேம் வாங்குறது அந்த லேப்டாப் பொறுத்தவரைக்கும் ஃப்ரீக்வன்சி பாருங்க. ஏன்னா ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம். ஸோ நான் காட்டுறேன் இதில் என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க நான் மென்ஷனும் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 256GB PCI NVMe SSD யூஸ் பண்ணியிருக்காங்க. SSD நிறைய வேரியன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். Wi-Fi 6 யூஸ் பண்ணுறாங்க. Wi-Fi 6னா என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம்னா, இன்னும் சிக்னல் ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகவும் இருக்கும். ஸோ கனெக்டிவிட்டி இஷ்யூ உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் அதோட வெர்ஷன் வந்து 802.11ax யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன். அதுவும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரும் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்குறாங்க. $579 தான் இது. நீங்கள் வந்து ஒரு ஹெச்பிக்கு போனீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் டிஸ்பிளே கூட பார்த்தா கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப தின் பெசல்ஸ் இருக்குது. கீ ஸ்பேசிங் கூட நீங்கள் பார்த்தாவே கூட தெரியும். அவ்வளோ கிளியராக இருக்குது. அது இல்லாமல் அவங்க இன்டெல்னால அவங்களுக்கு சிங்கிள் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன மாதிரி ஐபிஎஸ் பேனல் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 9.5 hours வரும்னு சொல்லியிருக்காங்க பேட்டரியோட லைஃப் வந்து. அது வந்து பேசிக்காக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்கு. ரொம்ப புஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கூட கம்மியாக தான் வரும். 9.5 உங்களுக்கு சாலிடாக அவங்க மென்ஷன் பண்ணுற அளவுக்கு வராது. நீங்கள் நார்மலாக என்ன சொல்கிறது, டெய்லி உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் அவங்க போர்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெசல் வந்து கொஞ்சம் இருக்கு. பெசலஸ் டிஸ்பிளே கிடையாது இதை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் மற்ற லேப்டாப் எம்ஐ லேப்டாப் மாதிரி பார்த்தீங்கன்னா பெசல்லஸ் பெசல் ரொம்ப தின்னாக இருக்கும். பட் ஆனால் அவங்க கேமரா கொடுக்குறது இல்லை. அவங்க கேமரா அது கொடுக்கறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெசல் இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மான லேப்டாப். சைடை பொறுத்த வரைக்கும் வெயிட் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணல. USB 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க போர்ட்ஸில். அப்புறம் HDMI யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஈத்தர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட் கேபிளை பொறுத்த வரைக்கும் 2.5 GHz கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் லேண்ட்லைன் 2.5 GHz வந்து உங்களுக்கு ஒரு மதர் போர்ட் 5000 கொடுத்து வாங்கினா தான் அந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் உங்களுக்கு 2.5 GHz சப்போர்ட் பண்ணாது லேண்ட் கனெக்ஷன்ஸ்லாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்டெண்டட் கனெக்டிவிட்டி இருக்குன்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் போடுறதா இருந்தாலும், எக்ஸ்டென்ஷன் மீன் நீங்கள் USB அப்பு போடுறதா இருந்தாலும், இல்லை ஈத்தர்நெட் அப்பு போட்டால் கூட எக்ஸ்டென்ஷன் கனெக்டிவிட்டி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ நீங்கள் அப்படியே கொடுத்து கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் சார்ஜிங் இண்டிகேட்டரும் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் USB 3.1 Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் Type-C யூஸ் பண்ணியிருக்காங்க 3.1ல. ஸோ நல்ல விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் Windows 10 Home தான் கொடுக்குறாங்க. நீங்கள் லேப்டாப் ஆன்லைன் சேலில் வாங்கினீங்கன்னா நீங்கள் காசி Windows 10 Home தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். நான் ஃபியூச்சரில் கன்ஃபார்மாக வீடியோ போடுறேன் Windows 10 ப்ரோக்கும் ஹோமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதில் உங்களுக்கு கிளியராகவே புரியும். பட் பெஸ்ட் நீங்கள் வந்து Windows 10 Pro யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பொறுத்த வரைக்கும். அனிமேஷன் ஸ்கேல்லாம் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் Windows 10 ஹோமை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரோனா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது ஒரு பெனிஃபிட் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இதோட டிரைவர்ஸ் எல்லாமே நீங்கள் ஏசர் வெப்சைட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாடல் நம்பர் போட்டு டிரைவர்ஸ் போட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கு தேவையான டிரைவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் SSD இருக்கிறதுனால உங்களுக்கு SSDக்கான டிரைவரும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ SSD இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்டார்ட் அப் பூட்டிங் டைம் எல்லாமே. ஸோ ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, மல்டி பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் AMD பார்த்த அளவுக்கு மல்டி பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு கேமிங் புஷ் பண்ணுறீங்கன்னா கூட இதில் இன்டர்னல் GPU ரொம்ப கம்மி. அதுவும் நீங்கள் AMDனா அவங்கள வந்து வேகான் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரேடான் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தாராளமாக உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் ஒரு AMD பொறுத்த வரைக்கும். AMDக்கு ப்ரொமோஷன் இல்லை, ஆனால் இன்டெல் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இப்போ தான் இன்டெல் வந்து 10 nanometerக்கு வந்திருக்காங்க. அதுவும் டைகர் லேக்குன்றாங்க அடுத்த 11th ஜென்ரேஷனை. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. அதில் தான் அவங்க எக்ஸ்டர்னல் GPU ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வைஃபை கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லாம் காமிச்சிருக்காங்க, கனெக்ஷன்லாம் காமிச்சிருக்காங்க என்னென்னு. ஸோ இன்டெலை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க 10 nanometerல காலே வச்சிருக்காங்க. AMD பொறுத்த வரைக்கும் அவங்க 7 nanometerல இறக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஈட்டிங்லாம் நல்லாவே
ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் இன்டெலால இப்போ 10 நேனோமீட்டர்லேயும் கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம். ஸோ பேட்டரியும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. இத பொறுத்தவரைக்கும். அதுவும் ஏஎம்டின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே அந்த அந்த சிபியும், ஜிபியும் ஸ்மார்ட் ஷிஃப்டிங் பண்ற அளவுக்கு டெக்னாலஜிஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நான் மோஸ்ட்டா ப்ரிஃபர் பண்றது உங்களுக்கு வந்து நீங்க மல்டி பெர்ஃபார்மன்ஸா இதுக்கு போறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் சொன்ன மாரியே 15.6 இன்ச் அதோட பேனலோட சைஸ் சொல்லியிருக்காங்க, ரெசல்யூஷன் சைஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்டிகிரேட்டட் கிராஃபிக் கார்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த வைஃபை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் வந்து 3.0 வந்து 3 இருக்குன்னு, 2.0 1 இருக்குன்னு. அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து இன் ஹார்ஸ் வந்து 5 ஹார்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஆக்சுவலி அவங்க வந்து ஹெவி யூசேஜுக்கு அவங்க 5 ஹார்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து கொஞ்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணவும் முடியாது. அந்த இதை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஜிபி மேக்ஸிமம் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் ஒரு ப்ரீமியர் ப்ரோ அதில் ரெண்டரிங் எதனா பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் என்கோடிங் போனாலும் ஹார்ட்வேர் என்கோடிங் போனாலுமே உங்களுக்கு இன்டர்னல் ஜிபி தான் எடுக்க போகுது. ரெண்டுத்துல டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் விபிஆர் 2 பாஸ் கூட போய் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் விபிஆர் 1 பாஸில் நீங்கள் ஹார்ட்வேர் என்கோடிங் பண்ண முடியும். விபிஆர் 2 பண்ண முடியாது. பண்ணீங்கன்னா அது சாஃப்ட்வேர் என்கோடிங்ல போய் பண்ண முடியும். ஹார்ட்வேர் என்கோடிங் சாஃப்ட்வேர் என்கோடிங் பற்றி உங்களுக்கு வீடியோ நான் பண்ணுறேன் டீட்டெயிலிங்காக. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைனா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் காமிச்சிருக்காங்க 5.72 பவுண்ட்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இதில் ஃபிங்கர் பிரிண்டோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ அதோட சிப்செட்டை பற்றி பார்ப்போம். நம்ம சிப்செட்டை பற்றி பார்க்குற வரைக்கும் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேட்டஸ்ட் சிப்செட் இது சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் லான்ச் ஆகி கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. ஏன்னா 10th ஜென் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் 4.20 ஜிகாட்ஸ் இருக்கு டர்போ. பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி 1.60 ஜிகாட்ஸ் தான். அது வந்து அந்த வேரியேஷன்ஸ் தான். நீங்கள் அங்கே அந்த வேரியேஷன் தான். இன்டெல்லை பொறுத்த வரைக்கும் கேட்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க சில விஷயத்தில். அதுவும் இல்லாமல் 4 கோர் 8 த்ரெட்ஸ் இருக்கு. நீங்க இதுக்குள்ளேயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கிளாக் ஸ்பீட் ரொம்பவே கம்மி. நீங்க பேஸ் கிளாக்னா நீங்க சின்ன சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்கன்னா அந்த கண்டிஷன் உங்களுக்கு வந்து 1 பாயிண்ட்ல இருந்து ஒரு 3 பாயிண்ட்குள்ள தான் உங்களுக்கு புஷ் ஆகும். நீங்க பெரிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும். அது இல்லாம இன்டெல் யூஎஸ்டி கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட கிளாக் ஸ்பீடும் 1.10 ஜிகாட்ஸ் தான். ஸோ அது ரொம்பவே கம்மி. நீங்க வந்து 300 மெகாஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதோட ஃப்ரீக்வன்சி கூட. ஸோ ரொம்ப கம்மி. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டெல் ஜிபி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நீங்க எதனா ஒரு இன்டென்சிவான விஷயம் பண்றீங்க, எதனா ஒரு ஆட்டோகேடோ ஒரு மேட் லேப்லயோ ஒரு மாடல் பண்றீங்க, இல்ல ரெண்டரிங் இருக்கு, சம்மோட் ஏதோ நீங்க ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் பண்றீங்கன்னா சத்தியமா அந்த லேப்டாப் உங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ நீங்க ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு லேப்டாப்பே சூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக சொல்கிறேன், ஒரு பிசி நீங்கள் வாங்கிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லேப்டாப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் ரெண்டரிங்கில். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சம்டைம் ரெண்டரிங் ஃபாஸ்ட் ஆகும், சம்டைம் ரொம்ப லேக் ஆகும். ஏன்னா லேப்டாப்போட ஜிபியு வந்து டெஸ்க்டாப் ஜிபி அளவுக்கு இல்லை. அதான் உண்மையும் கூட. இதில் நீங்கள் ஒரு லேப்டாப் ஜிபியில் நீங்கள் ஒரு ஆர்டிக்ஸ் வாங்கினீங்கன்னா சிஸ்டம் ஜிபியில் வர 1650க்கு சூப்பர் அளவுக்கு இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர்மல் வெலாசிட்டி பூஸ்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய டெக்னாலஜி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலுமே அது என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த லேப்டாப்பில் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கல. நான் இங்கே சிபி பெஞ்ச் மார்க்கும் காட்டுறேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப கம்மியாக இருக்குது. 6444 தான் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்கோரு ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டோம், மாடரேட்டான ஆவரேஜான வேல்யூன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஏசர் ஷிஃப்ட் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ரொம்பவே அதிகம் இதை பொறுத்த வரைக்கும். கம்பேரிசன் வீடியோ ரெண்டுத்துக்கும் பண்ணுறேன். எதை நான் வாங்கலான்னு உங்களுக்கு ப்ரிஃபரும் பண்ணுவேன் இதை பொறுத்து, இதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்புறம் வர வீடியோவில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே பூட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே நான் பண்ணி உங்களுக்கு காமிப்பேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது வாங்கலாம், எதுக்கு இது இன்டெல் ஏஎம்டின்னு பிரித்து பேசுகிறான், ஏன் எந்த மற்ற பிராண்டு போகாமல் இதை டார்கெட் பண்ணுறான். நான் ஹெச்பி எம்ஐ கூட நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிபி வந்து 25 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும். இவங்க வந்து கம்மியான டிடிபி கொடுத்துருந்தா கூட அவங்களால பேட்டரி பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணல. ஏன்னா பேசிக் காரணம் என்னன்னா இன்டெல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறதுனால, ஸோ ஒரு கோர் அதிகமான இது இன்டென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, கிளாக் ஸ்பீட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பேட்டரி அந்தளவுக்கு வரும். இதே அதோட வேலையை பிரித்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் குறையும். ஸோ அவங்க ஒரு டெய்லி இத்தனை வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கண்டிஷனில் ஹீட்டிங் ரொம்பவே உங்களுக்கு வரும். இன்டெல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்ஜியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைன் கிரிட் அரேன்னுவாங்க, அந்த பின் பேஸ் பண்ணுற மாதிரி அந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் வீடியோ வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதில் தான் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும் எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாதுன்னு. ஸோ அது வரைக்கும் நான் உங்கள் டெக் வியூலேருந்து சைன் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் உங்களை.